தினமொரு வசனம். சங்கீதம் 127 வசனம் 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. விளக்கம். காதல் திருமணம் செய்து பின்னர் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடுகளினால் கஷ்டப்பட்ட ஒரு கணவன் தன் மனைவியை குறித்து பேசும்போது, அவள் ஒரு பெண் அல்ல, பேய் என்றார். அவளின் முகத்தை பார்த்தாலே எனக்கு வராத எரிச்சல் எல்லாம் வந்து விடுகிறது என்றார். ஆனால் அவருடைய மனைவி மிகவும் அழகானவர். அந்த அழகில் மயங்கித்தான் அவர் தன்னுடைய தாய் தகப்பன் யாவருடைய விருப்பத்தையும் மீறி அந்த பெண்ணை திருமணம் செய்தார். அழகுதான் அவருக்கு பிடித்தமான விஷயம். அந்த பிடித்தம்தான் காதல் உறவை உருவாக்கி திருமணம் வரைக்கும் சென்றது. ஆனால் குடும்ப வாழ்விற்கு அந்த அழகு மட்டுமே போதுமானதாய் இருக்கவில்லை. அந்த அழகை பார்த்து அந்த பெண்ணின் பிற தவறான சுபாவங்களை அவரால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலவில்லை. அவ்விதமே மிக மிக அன்பும் கனிவும் மெல்லிய தன்மையும் உடைய வார்த்தையை பேசும் பழக்கமுடைய ஒரு கணவனை குறித்து அவருடைய மனைவி பேசும் போதோ மிகவும் கடுமையாக தாக்கி பேசுவார். அன்பான வார்த்தைகளை பேசும் கணவனை மனைவி ஏன் இப்படி கடுமையாக பேசுகிறார் என்ற கேள்வி யாருக்கும் எழும்பும். ஆனால் அந்த கணவன் அன்பாக பேச தெரிந்தவன். ஆனால் தன் மனைவி அன்பாக நடத்த தெரிந்தவன் அல்ல. அவளை ராணி என்று அழைத்தாலும் அவளை வேலைக்காரியை போலத்தான் நடத்துவான். அவன் இருதயம் முழுவதும் விஷத்தை வைத்துக் கொண்டு வாயினால் தேனை போல பேச தெரிந்தவன் என்பதே மனைவியின் கருத்து. ஆனால் இவ்விதம் தேனாக இனிக்கும் வார்த்தைகளை கேட்டு பிடித்து போனவனின் விளைவாகத்தான் அவள் இவளை காதலித்து ஒற்றை காலில் நின்று அவனை மணந்தாள். ஆனால் திருமணமான பின்பு அவனுடைய இயற்கையான சுபாவங்கள் வெளிப்பட நேர்ந்த போது அவனுடைய அன்பாக பேசும் ஸ்டைலை பார்த்து அவளால் அமைதியாக இருக்க இயலவில்லை. ஆம், திருமணத்திற்கு முன்பு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவர்ச்சியாக தோன்றி மனதை கவரும். அந்த சின்ன சின்ன கவர்ச்சியான விஷயங்கள் கூட ஒரு நீண்ட கால வாழ்க்கை உறவிற்கு தூண்டுகோலாகிவிடும். ஆனால் உறவு அமைந்த பின்னர் அந்த கவர்ச்சியான விஷயம் குடும்ப உறவை தாங்காது. அது குடும்ப உறவை கட்டி காக்கும் வலிமையுடையது அல்ல. ஆம், வாலிப வயதினில் பிற பாலினத்தில் காண நேரிடும் சின்ன சின்ன கவர்ச்சியான காரியங்களை கண்டு கவர்ச்சிக்கப்பட்டு காதல் வலையில் விழுந்தால் பின்னால் மனம் வருந்த இயலுமே அன்றே மன மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.